இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பரிசு வழங்கப்படுமா? 2000 ரூபாய் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் விரைவில் விசாரணை. கோவை அவிநாசி மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்து. கேஸ் கசியும் நிலையில் டேங்கரை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். கோவையில் கேஸ் டேங்கர் விபத்து ஏற்பட்ட பகுதியை சுற்றியுள்ள 5க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னையில் பாமக மகளிர் அணி தடையை மீறி போராட்டம் நடத்திய சம்பவம். சௌமியா, அன்புமணி உள்ளிட்ட 297 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 4 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கின. போதைப் பொருட்கள் கும்பலிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள், 79 தோட்டாக்கள் பறிமுதல். புதுச்சேரியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி. அரசு பள்ளிகள் சார்பில் 230 படைப்புகளும், தனியார் பள்ளிகள் சார்பில் 153 படைப்புகளும் இடம்பெற்றுள்ளன. திருச்சி திண்டுக்கல் இடையே தண்டவாள பராமரிப்பு பணி. வந்தே பாரத் மற்றும் தேஜஸ் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருப்பூர் அருகே குடிபோதையில் நடந்த தகராறில் இளைஞர் உயிரிழப்பு. கொலை வழக்காக பதிவு செய்து 5 பேரை கைது செய்த போலீசார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஆர்கே கடலில் சாகசத்தின் போது 2 பாராசூட்கள் மோதி விபத்து. படகுகள் மூலம் கமாண்டோக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பெங்களூருவில் விமான கண்காட்சி அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொடக்கம். தினமும் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. கர்நாடகாவில் நாளை மறுநாள் முதல் பேருந்துகளில் 15% கட்டண உயர்வு. பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி. இந்தியா நிதான ஆட்டம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பிரிஸ்பேன் டென்னிஸ் தொடர். நம்பர் 1 வீராங்கனை சபலென்கா காலிறுதிக்கு தகுதி. சிலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு.